கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை நீதிமொழி எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக்கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, இந்த கால ஓலை உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்குள் சுகமாயிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தைரியமாய் காரியத்தை முன்னெடுங்க. சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருந்து இம்மட்டும் நடத்தி வந்தவர் தொடர்ந்து உங்களை நடத்த போதுமானவராயிருக்கிறார். நாம் வாசிக்க கேட்டதான வார்த்தை, நீ படுக்கும்போது உன் நித்திரை இன்பமாய் இருக்கும் என்று சொல்லி, இதுக்கு மேலே உள்ளதான 3 வசனங்களை நாம் வாசிப்போமானால் நாம் வாசித்ததான 24ஆம் வசனத்தினுடைய ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதையும் கூட நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, மெய் ஞானத்தை நல்யோசனையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாய் இருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி வழி நடப்பாய், உன் கால் இடராது. இவைகளை, அதுக்கு மேலே உள்ளதான கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து வாசிப்போமானால், இந்த பிரமாணத்தை, இந்த கட்டளைகளை, உன் தகப்பனுடைய வார்த்தையை, உன் தாயினுடைய போதகத்தை, இந்த வேத வசனங்களையெல்லாம் நீ கை கொண்டு நடப்பாயானால், இவைகளை அலங்காரம் போல் உன்னை வசனத்தினால் அலங்கரித்துக் கொள்வாயானால், நீ வழி நடக்கும்போது பயமின்றி நடப்பாய், நீ படுக்கும்போது உன்னுடைய நித்திரை இன்பமாய் இருக்கும் என்று சொல்லி, இந்த அநேகருக்கு ராத்திரி வேளைகளிலே சரியான தூக்க இன்மையிலே பல கஷ்டப்படுகிறார்கள். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, நாம் வாசிக்க கேட்டதான அந்த வார்த்தை, மனிதன் பகலெல்லாம் வேலைக்கு போகிறான், சாயங்காலத்தில் தன் வேலை முடித்து வீட்டுக்கு திரும்புகிறார்கள். வீட்டிலே அவர்கள் இரவு ஆகாரத்துக்கு பின்பு ஜெபித்து அவர்கள் நல்ல நித்திரைக்குள் கடந்து போக வேண்டும். இந்த உலகத்தில் பல மனிதர்கள் இப்படி நித்திரையின்மையினால் கஷ்டப்படுகிற பலர் ஜெபிக்க கேட்டதுண்டு. பல பாஸ்டர், ராத்திரியிலே கண்ணை மூடினாலே ஏதோ ஒரு பயம் என்னை ஆட்கொள்ளுகிறது, சரியாய் தூங்க முடியவில்லை என்று சொல்லி பலர் வேதனைப்படுகிற, அவருடைய கஷ்டங்களை சொல்லி ஜெபித்து கொள்ளுகிற பல சாட்சிகள் என்னிடத்துல உண்டு. இதை கேட்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் கூட ஏனோ இந்த வார்த்தை, நான் வேறு ஒன்றை நான் ஆயத்தம் பண்ணினேன், அதை நான் அடுத்த நாள் நான் அதை கொண்டு வருகிறேன், அதை நான் திட்டமிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வார்த்தை அதில் ரிங்காரம் இட ஆரம்பித்தது. நீ படுக்கும்போது உன் நித்திரை இன்பமாக இருக்கும் என்று சொல்லி இதை கேட்கிறதான தெய்வ பிள்ளையே, நீங்கள் இப்படிப்பட்ட கஷ்டத்தினோடு நடக்கிறவர்களாய் இருப்பீர்களானால் இந்த வார்த்தை உங்களுக்கானது தான். கர்த்தர் உங்களை அதை நின்று விடுவிக்க விரும்புகிறார். அந்த துக்கையின்மையிலிருந்து, உங்களுடைய டென்ஷனான காரியத்திலிருந்து, குழப்பத்திலிருந்து, மன அழுத்தத்திலிருந்து உங்களை விடுவித்து உங்கள் நித்திரை இன்பமாக இருக்க உதவி செய்ய சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய ஆதி தகப்பனை நீங்கள் திரும்பி பார்க்கும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில், மோசேனிடத்தில் தன்னை அடையாளப்படுத்தும் போது கூட, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்பின் தேவன் என்று தம்மை அடையாளப்படுத்துகிறார். இந்த 3 பிதாக்களும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு மிக முக்கியமானவர்கள். நம்முடைய எல்லா காரியத்திலையும் நாம் அவர்களை பிதாக்குமாரின் பரிசுத்தாவி நாமத்தை பயன்படுத்துவது போல இந்த பூமியின் பிதாக்களை நாமத்தையும் நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதை நீங்கள் அறிந்ததே. இதில் நான் யாக்கோபை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். அவனுடைய ராத்திரி நேரங்கள் 2 ராத்திரியிலே அவன் ரொம்ப கஷ்டப்பட்டதான சமயங்கள். அது என்னவெனில், முதலாய் தன் தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதம், அது அவனுக்கான ஆசீர்வாதம் தான். அவனுடைய பேர் எத்தன், ஏமாற்றக்காரன். ஆனால் அண்ணனை ஏமாற்றியெல்லாம் அவன் எடுக்கவில்லை. தனக்கு தெய்வம் ஏற்படுத்தின அந்த ஸ்தானத்தை அவன் திரும்ப பறிக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தை, தன்னிடத்திலிருந்து எடுக்கப்பட்டதை அவன் எடுத்து கொண்டான். அதற்கு தான் அந்த பேர் அவனுக்கு சூட்டப்பட்டது. அதனால் அவன் கேரக்டரில் எத்தனை அல்ல,
தன்னுடையதை தனக்கானதை சொந்தமாக்கிக் கொள்ளுகிறதிலே அவன் தாயும் அவனும் கருத்துள்ளவர்களாய் இருந்தார்கள். இதை கேட்கிறதான தெய்வ பிள்ளைகளே, அந்த ராத்திரியிலே தன் சகோதரனுக்கு பயந்து தன் ஜீவனை காத்துக்கொள்ள தாயினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் தன் மாமா வீட்டுக்கு போகும் வழியிலே எல்லாவற்றையும் இழந்து வெறுங்கையாய் அந்த ராத்திரி வேளையை அவன் சந்திக்கிறான். முதலாக தாயோடு கூட படுத்திருந்தவன், தாயின் மடியிலே இளைப்பாறிக் கொண்டிருந்தவன், தாயினுடைய அரவணைப்புல வாழ்ந்து கொண்டிருந்ததான யாக்கோபினுடைய வாழ்க்கை இப்பொழுது கைவிடப்பட்டு யாருமற்றதான ஒரு வனாந்தரத்தில் அந்த பகுதி லூஸ் என்று சொல்லி வேதம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. பின்பு இவன் அதை பெத்தேலாக அதை கன்வெர்ட் பண்ணுகிறான். அது தேவனுடைய வீடாய் இன்றும் அடையாளப்படுகிறது. நம்முடைய புக்ஸ் என்ற பேரும் பெத்தேல், எங்களுடைய வீட்டு பேரும் பெத்தேல். 1942 என்னுடைய தாத்தா வீட்டை கட்டியிருக்கிறார். அதற்கு பெத்தேல் ஹவுஸ்ன்னு பேர் வச்சிருப்பா. 1930 ஐபிசியினுடைய முதல் சபையை கட்டினார். அதுவும் பெத்தேல் ஐபிசி என்று அடையாளப்படுத்தப்பட்டது. எங்களுடைய குடும்பத்தினுடைய பேர் அது வேதத்திலிருந்து என் தாத்தா எடுத்துக்கொண்டார். இன்றும் நாங்கள் அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான சென்றதான பகுதியிலே கைவிடப்பட்டு முதல் முறையாய் அந்த வாலிபன் ராத்திரி வேளையிலே குடும்பத்தை விட்டு, வேலைக்காரர்களை விட்டு, தன்னை சுற்றி இருந்ததான சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டு பிரிந்து தனிமையிலே அவன் கஷ்டப்படுகிறதான அந்த ராத்திரி நேரம், தன் எதிர்காலத்தை குறித்து இந்த ராத்திரி தனக்கு என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி பயந்து நடுங்கிக் கொண்டு இருந்ததான அந்த திகில் நிறைந்த நேரங்களிலே தெய்வம் அவனோடு கூட இடைப்படுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் மோசேயின் இடத்திலே லேவியராகமம் 26 நாம் வாசிக்க முடியும். தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன், பட்டயம் உன் தேசத்தில் உலாவதில்லை. ஒரு அமெரிக்கையான சமாதானமான தேசமாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் தம்முடையவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த ராத்திரி யாக்கோபுக்கு அப்படிதான் இருந்தது. சூழ்நிலை மாற்றங்கள், ஏமாற்றங்கள், தன் வாழ்வில் லட்சியத்தை அடைய அவன் எடுத்ததான முயற்சிகள், அந்த ராத்திரி பயமும் திகிலோடு கூட அவன் கல்லை எடுத்து தன் தலைக்கு வைத்து படுத்திருந்த அந்த ராத்திரி வேளையிலே தெய்வம், உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னை கைவிடவில்லை என்று சொல்லி வானத்திற்கும் பூமிக்கும் இருக்கிறதான அவன் இருந்த இடத்திற்கும் அவனுக்கும் தெய்வத்திற்கும் இருக்கிறதான உறவு இன்னது என்பதை, இன்னாருடைய சந்ததி, நீ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், நீ கைவிடப்பட்டவன் அல்ல, நீ யோசிப்பது போல, நீ நினைப்பது போல உன்னை சுற்றி ஒன்றுமில்லை என்று சொல்லி காண்பது போல உன் ஜீவியம் அல்ல. உன் ஜீவியம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு உன் தகப்பனையும் உன் தாத்தாவையும் அழைத்த உன் தேவன் இன்று மாறாதவராய் உன்னோடு கூட இருக்கிறான் என்று சொல்லி அந்த ராத்திரி யாக்கோபுக்கு தன்னை அடையாளப்படுத்தி யாக்கோபை தைரியப்படுத்தின தேவனாகிய கர்த்தர் இந்த கால ஓலை உங்களையும் தைரியப்படுத்துகிறார். பயப்பட வேண்டாம். இதே போலதான் பேதுருடைய வாழ்க்கையில் சிறைச்சாலையிலே அந்த மனிதனும் நாளை அவனுக்கு மரணம் நியமிக்கப்பட்டது. அதை டிக்ளேர் பண்ணார்கள். பேதுருடைய மரணம் உறுதி செய்யப்பட்டு காவலில் இருக்கும்போது சபை ஜெபித்தது. தேவன் பேதுருவை கர்த்தர் வெளியிலே கொண்டு வந்து அந்த மரணத்துக்கு அவனை தப்பு வைக்கிறார். அதற்கு முன்பு நாம் வாசிக்க முடியும், அவன் நல்ல நித்திரை பண்ணி கொண்டு இருந்தான். தன் மரண நேரத்தில் கூட சுகமாய் தூங்கினார்கள். இன்று நமக்கு அப்படி ஒன்றுமில்லை. ஆனாலும் குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, நம்முடைய கடன் பாரத்தை குறித்து, நம்முடைய காரியத்தை குறித்து, நம்முடைய இயலாமை குறித்து, நமக்கு நடக்கிற துரோகங்களை குறித்து, நமக்கு விரோதமான சூழ்ச்சிகள், நம் பிள்ளைகளுடைய கஷ்டங்கள், இவர்களுடைய பாடுகளை எல்லாம் நினைத்து பல நேரங்களில் இப்படி புலம்பி ராத்திரி தூக்கத்தை வீணடிக்கிறதான, கெடுத்துக் கொள்ளுகிறதான பிரியமானவர்களே, உங்களுக்காக தான் இந்த வார்த்தை வருகிறது. யாக்கோபுக்கு தன்னை அடையாளப்படுத்தின தெய்வம் இந்த காலை உங்களுக்கான தெய்வம் என்று தன்னை அடையாளப்படுத்துகிறார். உங்களுக்காய் ஜீவன் கொடுத்தது மாத்திரமல்ல, உங்களை இப்படிப்பட்ட இக்கட்டு நின்று உங்களை தப்புவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதே போல யாக்கோபு இன்னொரு ராத்திரி ஏசா தனக்கு முன்பு வருகிறான் என்று சொல்லி பெத்தேலுக்கு அவன் புறப்பட்டு வருகிற அந்த ராத்திரி வேளையிலே தன் சகோதரன் தன்னை பழிவாங்க வருகிறான் என்று சொல்லி அவனுக்கு வந்த செய்தியை கேட்டபோது திரும்பவும் கலக்கமடைந்த அவன் அந்த ராத்திரி திரும்ப தேவனோடு கூட ஜெபிக்க, தெய்வ சமூகத்திலே நேரம் செலவிட அவன் புறப்பட்டான். தெய்வ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபித்து போராட ஆரம்பித்தான். கர்த்தர் திரும்ப அவனுக்கு பதில் கொடுத்து அந்த ராத்திரியும் கர்த்தர் அவனுக்கு இன்பமாய் மாற்றி கொடுத்தவர். தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவா, உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவா. தெய்வ
பிரமாணத்தை முன்பு நாம் வாசித்த அந்த வார்த்தையின்படி இந்த கட்டளைகள் இந்த பிரமாணங்களை விட்டு விலகாதபடி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் கேட்ட சத்தியத்தில் உங்களுக்கு போதிக்கப்பட்ட அந்த போதனையிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்களானால் நிச்சயமாய் நான் சொல்லுவேன், இவர்களை கைவிடாத தெய்வம் உங்களையும் இந்நாளில் கைவிடவே மாட்டார். தைரியமாய் நீங்கள் உங்கள் காரியத்தை முன்னெடுத்து கடந்து போக நான் உங்களை இந்த கால ஓலை நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயம் நம்முடைய பிதாக்களின் தெய்வன் நமக்காய் உயிர்த்தெழுந்து மீண்டு வந்து நான் உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன கர்த்தர் என்னால் நிச்சயமாய் உங்களை நடத்துவார் என்று சொல்லி ஊழியக்காரனாய் நான் உங்களை நான் பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் 121 சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரிந்ததான சங்கீதம். பகலில் வெயிலாயிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது என்று சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அன்று யாக்கோபாம் இஸ்ரவேலை காத்த தெய்வம் உறங்கவும் இல்லை தூங்கவும் இல்லை. அதை சொல்லி நம்மை தைரியப்படுத்துகிறார். இந்த கால ஓலை கர்த்தர் உங்களையும் தைரியப்படுத்துகிறார். எரேமியா ஒரு இடத்துல சொல்லுவான், என் நித்திரை எனக்கு இன்பமாய் இருந்தது. பிரியமானவர்களே, அப்படி நாள் முதல் உங்களுடைய ராத்திரி, உங்களுடைய நித்திரை, உங்களுடைய இளைப்பாறுதல் உங்களுக்கு இன்பமாக இருக்கும். பயமின்றி நீங்கள் படுத்துக்கொள்ள கர்த்தருடைய பிரமாணத்திற்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் நீங்கள் கேட்ட சத்தியத்துக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் கொஞ்சம் இடம் கொடுங்க. அவைகளில் நிலைத்திருங்க. அவைகள் உங்கள் வாயை விட்டு பிரியாத இருக்கட்டும், உங்கள் சிந்தை விட்டு பிரியாத இருக்கட்டும். மருந்து மாத்திரைகளை விட தேவனுடைய வார்த்தை அதிலும் மேலானது, அதிலும் விசேஷமானது. நமக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் தழும்பு இல்லாமல் காயம் இல்லாமல் நம்மை சௌக்கியமாக்கக்கூடியது தேவனுடைய வார்த்தையாகும். ஆதலால் திடப்படுங்க, தைரியப்படுங்க. இந்த கால ஓலை இந்த பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் நிச்சயம் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் தேவனாய் இருந்து உங்களை நடத்துவார் என்று சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்தி நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, இந்த கால ஓலைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால ஓலை என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஏனோ இந்த வார்த்தையை கொடுத்து நீ படுக்கும்போது உன்னுடைய படுக்கை இன்பமாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரே, படுக்கையிலே ஆண்டவரே ராத்திரி வேளை மனிதனுக்கு இளைப்பாறுதலை தூக்கத்தை கொடுத்து அந்த தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுகிற இவருடைய போராட்டங்கள் பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, தங்கள் கடன் பாரத்தை குறித்து, தங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை குறித்து பயந்து ராத்திரி வேளைகளில் எழுந்து ஆண்டவரே என்ன செய்வேன் என்று யோசிக்கிற திகைக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். தேசத்தில் சமாதானத்தை கொடுப்பேன்னு சொன்ன தெய்வம் இவருடைய குடும்பத்தில் இவர்கள் வாழ்வில் கர்த்தர் சமாதானத்தை கொடுத்து இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை நடத்தும்படி ஊழியக்காரனாய் நான் இவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்களை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை, ஒன்றும் இவர்களை சேதப்படுத்தாத என்ற வார்த்தை இவர்களை நிறைவேறும்படியா நான் ஜெபிக்கிறேன். நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை தொடரட்டும். தைரியமாய் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாளில் அதை காண விசாட்சிகளை கேட்க கர்த்தருடைய ஆவியான பிள்ளைகளை நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கனமும் துதியும் உமக்கே மீட்பு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை கொண்டு வருகிறவரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம். பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.